நீங்கள் சிவன் கோயிலுக்குள் சென்றிருக்கிறீர்களா? அந்த அமைதி, அந்த அதிர்வு, ஏதோ ஒரு வேற மாதிரியான சக்தி, அதை உணர்ந்ததுண்டா? அது சாதாரணம் இல்லை, அது சிவன் கோயிலின் மகிமை. நம்ம நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் ஒரு தனி சக்தி இருக்குது. சிவன் என்பது அழிவு மட்டுமல்ல, அவர்தான் அமைதி, தியானம், ஆன்மீகம். இன்னும் நம்ம சிவன் கோயிலின் மகிமை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கினி வீடியோக்குள்ளே போகலாம். சிவலிங்கத்தை ஏன் வழிபடுகிறோம் தெரியுமா? சிவலிங்கம் என்பது பரமசிவனின் உருவம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் தொடக்கமும் முடிவும் இல்லாத சக்தியை குறிக்கும். அதனால்தான் சிவலிங்கத்தை பால், தண்ணீர், விபூதி வைத்து அபிஷேகம் செய்து சிவலிங்கத்திற்கு ஏன் பால் ஊற்றுகிறார்கள் தெரியுமா? பால் தூய்மையை குறிக்கும். அதனால் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்கிறார்கள். ஓம் நம சிவாயா. சிவன் கோயில் ரகசியம் கேளுங்கள். லிங்கத்துக்கு பால், தண்ணீர் அபிஷேகம் செய்யும் பொழுது அது ஒரு வாய்க்கால் வழியாக வரும். இதை சோமசூத்திரம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதனால் இதை புனித நீராக கருதி இதில் யாரும் மிதிக்கக்கூடாது. சிவன் கோயிலுக்கு சென்றால் பக்தர்கள் திருநீறு அணிந்திருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் ஏன் திருநீறு பூசுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? திருநீறு மனித வாழ்க்கையில் எதுவுமே நிலையற்றது என்பதை குறிக்கிறது. எல்லாமும் ஒரு நாள் சாம்பலாகி போகும் என்பதை உணர்த்துகிறது. அதனால் மனிதர்கள் அகம்பாவம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நெற்றியில் பூசுகிற திருநீரில் உள்ள 3 கோடுகள் அறிவு, சுத்தம், பக்தியை குறிக்கிறது. ஓம் நம். சிவன் கோயிலில் ஏன் மணி அடிக்கிறார்கள்? உண்மையான காரணம் தெரியுமா? அல்லது நீங்கள் மணி அடிக்கிறீங்களா? அப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மணி அடிக்கும்போது மணி ஒலி மனதை அமைதியாக்கி இறைவன் மீது கவனம் செலுத்த உதவுகிறது. அந்த ஒலி சூழலில் உள்ள எதிர்மறை ஆற்றலை அகற்றும் என்று நம்பப்படுகிறது. அதாவது இறைவனை விழிப்புணர்த்தும் குறி. அதாவது நான் வந்துவிட்டேன் என்று பக்தன் அறிவிப்பது போல உள்ள தொடர்பு தான் அந்த மணி அடி. அதில் மணி ஒலி நமது உடம்பில் இருக்க மற்றும் மூளைக்கு நல்ல அதிர்வை கொடுக்குது. இதனால தான் கோயிலில் மணி அடிக்கிறாங்க. ஓம் நம சிவாய. நீங்கள் கவனித்தீர்களா? சிவன் கோயில்களில் நந்தி சிலை எப்போதும் சிவனை நோக்கி இருக்கும். இதற்கு ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் உள்ளது. நந்தி என்பது சிவபெருமானின் வாகனம் மட்டுமல்ல, அது பக்தி, நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் அடையாளம். நந்தி எப்போதும் சிவபெருமானை தியானித்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் கோயில்களில் நந்தி சிலை நேராக சிவலிங்கத்தை நோக்கி வைக்கப்படுகிறது. மேலும் ஒரு பழமையான நம்பிக்கை என்னவென்றால், பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நந்தியின் காதில் சொன்னால் அதை நந்தி சிவபெருமானிடம் தெரிவிப்பதாக கருதப்படுகிறது. அதனால்தான் சிவன் கோயில்களில் நந்தி எப்போதும் சிவனை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. நம சிவாயா. ருத்ராட்சம் அணிவது ஏன் தெரியுமா? ருத்ராட்சம் என்பது சிவபெருமானின் கண்ணீரில் இருந்து தோன்றியது என்று புராணங்கள் கூறுகின்றன. இதை அணிவதால் மன அமைதி கிடைக்கும், கெட்ட எண்ணங்கள் குறையும், உடலும் மனமும் சக்தி பெறும். அதனால்தான் ருத்ராட்சம் அணிவது சிவனின் ஆசீர்வாதம் பெறும் ஒரு வழி என்று சொல்லப்படுகிறது. ஓம் நம சிவாய. இந்த ரகசியம் 90% பேருக்கு தெரியாது. சிவன் கோயிலில் பாம்பு ஏன் இருக்கு தெரியுமா? அது ஒரு சாதாரண சின்னம் இல்லை. பாம்பு என்பது சக்தி மற்றும் பாதுகாப்பின் அடையாளம். சிவபெருமான் களத்தில் பாம்பு இருப்பது அவர் பயத்தையும் மரணத்தையும் வென்றவர் என்பதை காட்டுகிறது. மேலும் பாம்பு குண்டலினி சக்தியை குறிக்கிறது. அது நம்முள் இருக்கும் ஆன்மீக ஆற்றல். பாம்பு தீய சக்திகளை தடுக்கிறது என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் கோயில்களில் பாம்பு சின்னம் இருக்கும். இது ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம். அதை அறிந்தவனுக்கு பயமே இருக்காது. சிவன் கோயில் குளத்தில் குளிப்பது ஏன் முக்கியம் தெரியுமா? அது சாதாரண குளம் இல்லை, அது புனிதமான தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நீரில் குளிப்பதால் பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. பழமையான காலத்தில் முனிவர்கள், சித்தர்கள் இந்த குளத்தில் தியானம் செய்தனர். அதனால் இந்த நீரில் ஆன்மீக சக்தி இருக்கிறது. கோயில் உள்ளே செல்லும் முன் இந்த குளத்தில் குளிப்பது மனமும் உடலும் சுத்தமாகும். அதனால்தான் சிவன் கோயில் குளம் பாவ நிவர்த்தி செய்யும் புனித இடம் என்று சொல்லப்படுகிறது. ஓம் நம சிவாய. சிவபெருமானின் தம்ரு ஒலி என்ன தெரியுமா? அது ஒரு சாதாரண இசை இல்லை, அது பிரபஞ்சத்தின் முதல் ஒலி என்று நம்பப்படுகிறது. சிவன் டமரு அடித்தபோதுதான் ஓம் என்ற பிரபஞ்ச ஒலி உருவானது. இந்த ஒலிதான் உலகம் உருவாக காரணமான அதிர்வு என்று கூறப்படுகிறது. அதனால் டம்ரு படைப்பு, அழிவு, மாற்றம் ஆகியவற்றின் அடையாளம். சிவன் டமரு ஒலி இந்த உலகத்தின்
ஆரம்ப ரகசியம். ஓம் நம சிவாய. சிவன் கோவிலில் தீபம் ஏன் ஏற்ற வேண்டும் தெரியுமா? அது ஒரு சாதாரண வழக்கம் இல்லை. தீபம் என்பது ஒளி மற்றும் ஞானத்தின் அடையாளம். நாம் தீபம் ஏற்றும்போது அந்த ஒளி நம்முடைய அறியாமையை அகற்றும் என்று நம்பப்படுகிறது. மேலும் தீபத்தின் தீ எதிர்மறை சக்திகளை நீக்கி நல்ல சக்தியை ஈர்க்கும். சிவன் முன் தீபம் ஏற்றுவது அவரது அருளை பெறும் ஒரு வழி. ஒரு சிறிய தீபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரும். ஓம் நம சிவாய. சிவன் ஏன் எப்போதும் சாம்பல் பூசிக்கொள்கிறார் தெரியுமா? இந்த சாம்பல் சாதாரணம் இல்லை, இது விபூதி. நாம் எல்லோரும் இறந்த பிறகு உடம்பு சாம்பலாக மாறும். அதனால்தான் சிவன் சொல்கிறார், உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. பணம், அழகு, பெருமை எல்லாம் ஒரு நாள் சாம்பல் தான். சிவன் சாம்பல் பூசுவது நமக்கு ஒரு பெரிய பாடம். அகங்காரம் விடு, ஆன்மீகம் பிடி. இது போன்ற ரகசியங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. சிவன் கோயிலுக்கு போனவுடன் ஏன் மௌனமாக இருக்க சொல்கிறாங்க தெரியுமா? அது வெறும் ஒழுங்குக்காக இல்லை, ஒரு பெரிய ரகசியமே அதில் இருக்குது. சிவன் என்பது தியானத்தின் வடிவம். அதனால் கோயிலே ஒரு தியானமான இடம்தான். சிவலிங்கம் முன்னால் நின்றால் நம்ம சிந்தனை மெதுவாக குறையும். அதனால் தான் மனசு அமைதியாக மாறுகிறது. அங்கே இருக்கும் மணி ஒலி, தீபம், தூபம் எல்லாமே நம்ம மனதை ஒரே இடத்தில் கவனம் செலுத்த வைக்குது. நீங்கள் மௌனமாக இருந்தால் உங்கள் மனதில் இருக்கும் சத்தம் குறையும். அப்போதான் உண்மையான சக்தி வரும். அந்த அமைதியில் தான் தெய்வீக சக்தியை உணர முடியும். அதுதான் கோயிலின் உண்மையான அனுபவம். அந்த அமைதியில் ஓம் நம சிவாய ஜபிச்சா அதன் சக்தி பல மடங்கு அதிகமாகும். அதனால்தான் சிவன் கோயிலில் மௌனம் மிக முக்கியம். மௌனத்தில் சிவனை உணருங்கள். ஓம் நம சிவாய. சிவனை ஏன் வழிபட வேண்டும்? நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் நம்ம யாரை நம்புவோம்? பலர் சொல்வது சிவனை நம்பு. ஆனால் சிவன் என்றால் அழிவு மட்டுமல்ல, அவர் புதிய தொடக்கத்தின் தெய்வம். நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அதை நீக்கி நமக்கு புதிய வழி காட்டுபவர் தான் சிவன். சிவன் வழிபாடு மன அமைதியை தரும். சிவன் வழிபாடு பயம் குறையும். சிவன் வழிபாடு நம்பிக்கையை அதிகரிக்கும். ஓம் நம சிவாய என்ற மந்திரம் உடலுக்கும் மனது சுத்தமாக்கும். நீங்களும் தினமும் 5 தடவை ஓம் நம சிவாய சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். ஓம் நம சிவாய.